ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி ஹீரோ ஃபீஸு கட்ட வச்சுருந்த பணத்தை எடுத்திருப்பா. ஸோ இந்த விஷயம் ஹீரோக்குமே தெரிய வந்துருச்சு. அவன் கோவத்தோடு அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் அவள் கையில் வச்சுருந்த பணத்தை பிடுங்கிவிட்டு, உனக்கு இது வேணுமா, வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி நீட்டுறான். உடனே அவனும் அங்கேருந்து வாங்குறதுக்காக வரான். டக்குன்னு இந்த பைய அங்கே இருக்கிற தண்ணி டேங்க்குள்ளே பணத்தை போட்டு நினச்சிட்றான். அதுவும் கையால் வச்சு வர கசக்கிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அவங்கேருந்து ஓடி வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுவிட்டு அந்த பணத்தை எடுத்து பார்க்குறான். அந்த பணமே ரொம்ப கசங்கி பிஞ்சு போய் கிடக்குது. ஃபீஸு கட்ட வச்சுருந்த பணம் போயிடுச்சு. ரொம்ப அழுகையாக வருது இவனுக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிக்கும் இவன் பணத்தை சுத்தமாக பிடிக்கல. அதனால ஃப்ரெண்டுக்காரனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கா. எதுக்கு நீ அந்த பணத்தை தண்ணி டேங்குள்ளே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானே சொன்ன அவனை ஃபீஸ் கட்ட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், நீ ரிலாக்ஸாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கா கோவம் வருது. உடனே அந்த வயலை சட்டையை பிடிச்சி, எதுக்காகடா இப்படி பண்ண, உனக்கு பணத்தோட மதிப்பு தெரிஞ்சால் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ரெண்டு பேரும். இவனுக்கா பணம் போச்சு, இப்போ எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அழுதுட்ருக்கான். அப்புறம் காலேஜ் விட்டு கிளம்ப போகும்போது கூட படிக்கிற ரெண்டு பசங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானுங்க போல். அவனுங்க வந்து நீ இந்த மாதிரி வேணா பிரின்சிபல் கிட்ட பேசி பாரு, அவர்கிட்ட போயிட்டு டைம் கேளு, மேபி அவர் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறானுங்க ரூமுக்கு. பிரின்சிபல் கிட்டேயுமே வந்து பேசுறதுக்காக வரான். அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸ்காலர்ஷிப்பில் உன்னை பாதி பணம் தானே கட்ட சொல்லுது, அதுவே உன்னால் முடியலன்னா எப்படி உனக்கு அட்மிஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. இவனும் சொல்கிறான், நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொண்டுட்டு தான் வந்தேன், ஆனால் அந்த பணம் தண்ணியில் விழுந்துருச்சு, ப்ளீஸ் சார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு நான் எப்படியாவது ஃபீஸ் கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவர் இறக்கப்பட்டு, சரி ஓகே உனக்கு ஒரு நாள் தான் டைம், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நீ ஃபீஸை கட்டணும், இல்லைனா உனக்கு அட்மிஷன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே இவனும் நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படி போகிறப்ப கூட நம்ம ஹீரோயினி அவனை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்ருக்கா. உனக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்க போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் நானும் பார்க்குறேன் எப்படி நீ இந்த காலேஜில் அட்மிஷனை போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட காரில் ஏறி போயிட்டுருக்கா. அப்படி போகும்போது அவனோட ட்ரெஸ்ஸில் சேர வாரி இறச்சிட்டு தான் போயிட்டுருக்காங்க. இவனுக்கா சமக்கவும் வருது. அந்த கோவத்தோடைய வீட்டுக்கு வரான். வீட்டில் வந்து பார்த்தா யாரையும் காணோம். அப்போ ஒரு பொண்ணு நடந்து வரா. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு தான் போல. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வந்திருப்பா போல. எப்படி போச்சு ஓம்கார் உன்னோட ஃபர்ஸ்ட் டே காலேஜ், நல்லா போச்சா அப்படிங்கிற மாதிரி அவள் படிக்கே பேச்சு கொடுத்துட்ருக்கா. ஆனால் இவனுக்கா கோவமாக இருக்குது, மூட் அவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் எந்த நிலமையில இருக்கேன்னு பார்த்தல, ட்ரெஸ் எல்லாம் ஒரே சேராக இருக்குது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் ஃப்ரெண்டுக்காரி கூட தனியாக போயிட்டு போது அப்பவும் அவள் கேட்குறா, ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா, காலேஜில் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அவனும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். இந்த மாதிரி நான் ஃபீஸ் கட்டாததுனால காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைக்கல, அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளுக்கே கோவம் வருது. எவ்வளோ திமிரு இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு, அவள் எப்படி உனக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்ருக்கா. அவன் மேலே கோவப்படுறத விடு, இப்போ நான் எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு தெரியல, பணம் தேவைப்படுது, அம்மா கிட்டேயும் கேட்க முடியாது, அம்மா இருக்கிற நிலமையில என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாளைக்கு பணம் இருந்தால் தான் என்னால் அட்மிஷனே போட முடியும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்ருக்கான். எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவளும் ஆறுதலாக பேசிகிட்ருக்கா. அப்போ பார்த்தா அங்கே தூரத்தில் ஒரே கலாட்டாவாக இருக்குது. 4-5 ரவுடி பசங்க ஒரு போர்டு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஆட்கள் போயிட்டு அதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு போயிட்டு நம்ம ஓம்கார் கேட்குறதுக்காக போகிறான். அப்போ தான் அந்த கிராமத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே ஒரு ஃபேக்ட்ரி வரப்போகுது, அந்த ஃபேக்ட்ரி மட்டும் இந்த கிராமத்தில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படணும், அதனால் இந்த ஃபேக்ட்ரி இங்கே வரக்கூடாதுப்பா, இந்த போர்டை இங்கேருந்து எடுக்க சொல்லு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஓம்கார்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்ருக்காங்க. அவனும் வாய் வார்த்தையாக சொல்லி பார்க்குறான், இந்த போர்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க, இங்கே எந்த ஃபேக்ட்ரியும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் யார் தெரியுமா, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அவரோட கம்பெனி ஃபேக்ட்ரி தான் இங்கே வரப்போகுது போல். ஸோ அவனுங்க வந்து கேட்க மாட்றானுங்க, நீ யாரா அதை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரானுங்க. பதிலுக்கு நம்மளும் அடித்து துவம்சம் பண்ணிடுறான். ஒரு வழியாக அடியை வாங்கிட்டு அவனுங்க எல்லாரும் அங்கேருந்து ஓடி போய்ட்றானுங்க. அதுக்கப்புறம் அந்த போர்டையுமே கீழே போட்டு காலால் மிதிச்சு போடுறான். கிராமத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ மறுநாள் ஆகிடுது. காலங்கத்தில் நம்ம ஹீரோ காலேஜுக்கு வந்துட்டான். மணி வேற 10 போகுது. ஆனால் இன்னுமே கையில் காசு எதுவுமே அரேஞ்ச் பண்ணி அவன் கொண்டுட்டே வரல. இங்கே பாருப்பா, ஃபீஸ் கட்ட பணம் இருந்தால் கொண்டு வா, அட்மிஷனை போடுறேன், இல்லைனா இடத்த காலி பண்ணு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில, அழுகையாக வருது. காலேஜில் படித்தாதான் தன்னோட குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும், ஆனால் இப்போ காலேஜில் அட்மிஷன் போடுறதே இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயினி இதெல்லாம் தூரத்துலேருந்து
பாப்கார்னை சாப்பிட்டுக்கிட்டே ஹாயா வந்து நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு ஓம்கார், அட்மிஷன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? சும்மா அவனை எப்படி காலேஜில் ஃப்ரீயாக சேர்த்துப்பாங்கன்னு நினச்சியா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரனும் வேற வெறுப்பேற்றி பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. மணியை வேற பார்த்துட்டு இருக்கான். மணி வேற 10 போகுது. என்ன இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது 10 போகிறதுக்கு. சரி நாங்களே கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி 10, 9, 8, 7, 6, 5ன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக 1 சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இந்த பக்கம் கவுண்டரில் இருக்கிற ஆளும் மணி 10 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ்டுன்னு போர்டை வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு. டக்குன்னு அப்போ ஒரு கை நீட்டுது பணத்தோட. அது வேற யாரும் இல்லை, ஃப்ரெண்டுக்காரி தான். கரெக்ட் டைமுக்கு வந்து ஃபீஸை கட்டிட்டா. நயனா, நீ எப்படி இந்த பணத்தை அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீரோட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவளோ, நான் இல்லை, அவங்க தான் இந்த பணத்தை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறா. யாருன்னு பார்த்தா முந்தின நாள் ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லையா கிராமத்தில் இருக்கிற ஆட்களுக்கு, அவங்க தான் பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போல. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அட விடுப்பா, எங்கள் கிராமத்து பையன் நீ எங்களுக்காக நீ உதவி செய்யும் போது உனக்காக நாங்கள் செய்ய மாட்டோமா? போப்பா, போய் படிக்கிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை நான் கூடிய சீக்கிரத்தில் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸை கட்டுறதுக்கு போயிட்டு இருக்கான். கரெக்ட் டைமுக்கு நான் ஃபீஸை கொடுத்துட்டேன், அட்மிஷனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா. இதை பார்க்குற நம்ம ஹீரோயினிக்கு சரி அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு சரி செம காண்டாகுது. இவன் அந்த காலேஜ் விட்டே துரத்தலான்னு பார்த்தா இவன் எப்படியே அட்மிஷனை போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அட்மிஷன் லெட்டரை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். பின்னாடியே அவளும் வந்து ரொம்ப சந்தோஷப்படாத, உனக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த காலேஜை விட்டு துரத்தலை, என் பேர் மயூரா இல்லை, என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் நல்லதுக்கு தான். மயூராங்கிற பேரும் உனக்கு சூட் ஆகலை உன்னோட கேரக்டருக்கு, அதனால நீ பேரை மாற்றிக்கோ, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரியை கூப்பிட்டுக்கிட்டு சைக்கிளில் கிளம்ப போகிறான். அப்பன்னு பார்த்து ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவள் கோவப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கா. டக்குன்னு ஃப்ரெண்டுக்காரி காலை நடுவில் விட்டுவிட்டா. இவ தடுக்கி சேர்த்து மேலே விழுந்துட்டா. முகமெல்லாம் சேராயிடுச்சு. அவளோட இந்த அழுக்கான முகத்தை பார்த்துட்டு நம்மால் சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இவளுக்கா பயங்கர அவமானமாக போயிடுது. கோவத்தோடு அங்கேருந்து வந்து வாஷ்ரூம்க்கு வந்து முகத்தை கழுவலான்னு பார்த்தா அங்கே தண்ணி வேற வரமாட்டுது போல. அப்புறம் கோவத்தில் அங்கே இருக்கிற கண்ணாடியை வேற உடச்சிக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே அந்த பையன் இவளோட கனவா நினச்சிட்டு இருந்தா அந்த காம்படிஷனில் ஜெயிக்க விடாமல் அவன் ஜெயிச்சுட்டான். இப்போ இந்த மாதிரி வேற அவமானப்படுத்திட்டு போயிட்டான் இல்லையா? ஸோ அதனால அவளுக்கு இன்னும் தான் கோவம் வருது. அப்புறம் ஃப்ரெண்டுக்காரிங்க தான் கோவப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து முகத்தை கழுவ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவனை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டா போல. அப்போ ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்ணி, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஓம்காரை காலேஜ் விட்டு துரத்துறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு பிளானை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்ன பிளானுங்கிறதெல்லாம் நமக்கு காட்டலை. ஆனால் அந்த பிளானை அவ கேட்டுவிட்டு சூப்பர் பிளானு இஷான், நீ இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டேன்னா அந்த ஓம்காரை அந்த காலேஜை விட்டே துரத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்தால இவ காலேஜில் ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அது வழக்கம் போல் இல்லாமல் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கா. அதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்குது. அது என்ன காரணங்கிறத போக போக தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் காலேஜ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போக போனால் அப்பா ஸ்டாப் பண்ணி, நீ பார்ட்டிக்கும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, இன்றைக்கி நீ வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கா, இன்றைக்கி மட்டும் நான் காலேஜ்க்கு போகலன்னா அப்புறம் எப்படி அந்த ஓம்காரை துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை காலேஜ்க்கு போக விடுங்க, அந்த இஷான் வேற பிக்கப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவ்வளோ நேரம் போக வேணான்னு சொன்னவர் இஷானுங்கிற பேரை சொன்ன உடனே, அப்படியா நீ இஷான் கூடயா போகிற, அப்படின்னா தாராளமாக போயிட்டு வாமா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கு பின்னாடி இவர் என்ன பிளான் போட்டு வச்சிருக்காருன்னா, இஷானையும் இவளையும் ஒன்று சேர்த்து வைக்கணும், அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா அவனுமே ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையன்தான். ஸோ அவங்க வீட்டில் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவர் இப்படி பிளான் போட்டு அனுப்பி வைக்கிறாரு. பொண்ணு என்னடானா ஓம்காரை கவுக்கிறதுக்கு ஏதோ பிளான் போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்பா என்னடானா பொண்ணை கவுக்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு, அதுவும் அவளுக்கே தெரியாமல். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பாட்டை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.